ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய கடைசி நாள், அதாவது பங்குனியுடைய 31ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன இம்பார்ட்டண்டான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான இந்த ஆண்டுடைய கடைசி நாள். நாளை சனிக்கிழமை எப்படி கடைசி நாள்னு கேட்குறீங்களா? தமிழ் மாதத்தில் பங்குனி மாதம் 12வது மாதம், அந்த மாதத்துடைய கடைசி நாள் தான் நாளைய நாள் 31ஆம் நாள். அதனால தான் இந்த ஆண்டுடைய கடைசி நாள் என்று சொல்கிறேன். நாளைய இந்த சனிக்கிழமை என்ன தெய்வ வழிபாடு வேணாலும் செய்யலாம். மெயினாக சனி தோசை இருக்கிறவங்க சனி பகவானை வழிபாடு செய்யலாம். சனி பகவானுக்கு உகந்த எல் பரிகாரம் நாளை நாள் செய்யும்போது சனி பகவானுடைய அருள் பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். அதனால் நாளை நாள் சனி பகவானை வழிபாடு செய்யலாம். சனி பகவான் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் உண்டாகும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் சனி பகவானை வழிபாடு செய்திடுங்க. ஆண்டுடைய கடைசி நாளான நாளைய சனிக்கிழமை நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்கிறதுக்கு நாளை நாள் ஆற்றல் கிடைக்கும். அதனால் நாளை நாள் கண்டிப்பாக அந்த ஆற்றலோடு எல்லா பணிகளையும் செய்து முடிங்க. இது வரைக்கும் தடைகளாக இருக்கக்கூடிய பணிகளையும் செய்து முடிங்க. நாளை நாள் உங்களுக்கு கிடைச்ச இந்த சான்ஸ் அரிதான ஒரு சான்ஸு. எப்பயுமே இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. எப்பயாவது ஒரு சில நேரங்கள் தான் இந்த மாதிரியான சான்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த சான்ஸை பயன்படுத்தி இழுப்பறியாக இருந்த இந்த பணிகளை நாளை நாள் செய்து முடித்திடுங்க. அதுதான் நாளை நாள் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய்மாமன் இருந்தாங்கன்னா அவங்க வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். ஏதாவது முக்கியமான பணிகள் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கேளுங்க. அந்த ஒத்துழைப்பு மூலிமா மென்மேலும் வளர முடியும். ஸோ ஒத்துழைப்புங்கிறது கண்டிப்பாக ரொம்ப அவசியம். அந்த ஒத்துழைப்பு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஒத்துழைப்புங்கிறது ஒரு சப்போர்ட் தான். அந்த மாரல் சப்போர்ட் கிடைக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். அது நாளை நாள் உங்களுக்கு தாய்மாமன் வழியில் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நாளை நாளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக்குங்க. அந்த ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனவரவுகள் ஏற்படும். அந்த தனவரவுகள் நாளை நாள் ஏற்படும் போது அந்த தனவரவுகளை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ தனவரவுகள் நாளை நாள் கிடைக்கிறதுக்கேற்ப நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு தனவரவுகள் சேமிக்கிறதுக்கு கூட நாளை நாள் வழிவகை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செயல்பாடுகளில் கூட துரிதம் நாளை நாள் வேண்டும். செயல்பாடுகளில் துரிதம் இல்லாமல் மட்டும் செயல்படக்கூடாது. செயல்பாடுகளில் கண்டிப்பாக துரிதங்கள் நாளை நாள் இருக்கணும். அதே போல் பயணங்கள் நாளை நாள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா பயணங்கள் போது அலைபேசினை தவிர்க்கிறது நல்லது. பயணங்கள் செய்யும்போது அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது அலைபேசிகளை பேசிட்டு போகாதீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்களோடு அதிக நேரம் உரையாடுவதையும் குறைத்து கொள்ளுங்க. மொத்தத்தில் நாளை நாள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு அன்பு நிறைந்த நாளுங்க. நாளை இந்த நாள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மென்மேலும் பலன்கள் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 6. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்குங்க. அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு துரிதம் உண்டாகும். அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான சூழ்நிலை உண்டாகும்.
ஸோ இப்படி நாளை நாள் அந்தந்த நட்சத்திர வாரியாகவும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் பார்க்க போகிறோம். மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஃபர்ஸ்ட் மேசராசி. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். உடல் தோற்றப்பொழிவு மேம்படும். பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவு எடுக்கணும். குணநலில் சில மாற்றம் ஏற்படும். பற்களில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும். ஸோ செலவு நிறைந்த நாள் தாங்க. அடுத்ததாக ரிஷபராசி. மனதளவில் சிறு சிறு கவலை ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமை அவசியம். நண்பர்களிடத்தில் மதிப்பு மேம்படும். பழைய நினைவுகளால் செயல்பாடுகளில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். ஸோ சுப நேர்ந்த நாளுங்க. அடுத்ததாக மிதுன ராசி. நினைத்த சில பணிகள் அலைச்சல் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும். ஸோ நட்பு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். புதிய முயற்சிகளில் சாதகமான சூழல் ஏற்படும். மனதளவில் தெளிவு ஏற்படும். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கும் மதிப்பு அதிகரிக்கும். மனதை ஒருத்தி சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். நாளை நாள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். புகழ் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுக்கும். அலுவலகத்தில் பொறுப்பறிந்து செயல்படணும். உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும். நண்பர்களிடம் மனவிட்டு பேசணும். பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபார தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை குறையும். தன சார்ந்த நெருக்கடி குறையும். நாளை நாள் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத திடீர் செலவு உண்டாகும். நண்பர்களோட சிறுதூர பயணம் சென்று வரணும். புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும். ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஸோ பிரதிநிறந்த நாளுங்க. அடுத்ததாக துளாராசி. எதிலும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் செயல்படுவது நல்லது. சிக்கலான சில சூழ்நிலைகளை சமாளிக்கணும். பணிபுரியக்கூடிய இடத்துல பொறுப்பு அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியப்பட்ட சிந்தனை மேம்படும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும். நாளை நாள் அமைதி வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக விருச்சிகராசி. சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும். புதிய தொழில்நுட்ப தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழலாம். முதலீடு குறித்த ஆலோசனை கிடைக்கும். ஸோ வாழ்வு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக மகர ராசி. மனதளவில் புதிய சிந்தனை உண்டாகும். தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவாங்க. உயர்கல்வி தொடர்பான குழப்பத்திற்கு தெளிவு ஏற்படும். உல்லாச பயணம் செல்வது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். கடினமான விஷயங்கள் உள்ள நுணுக்கங்களை புரிந்து செயல்படணும். ஸோ உயர்வு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக கும்பராசி. திட்டமிட்ட பணிகள் காலதாமதமாகி நிறைவேறும். உறவினர்களோடு அனுசரித்து செல்லும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு ஏற்படும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும். தந்தை ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். பணிகளில் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். ஸோ கவலை விலகக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக மீனராசி. தன்னம்பிக்கையோடு சில முடிவுகள் எடுக்கணும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. எதிலும் பகுத்தறிந்து செயல்படணும். மன விருத்தி சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். காது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். திறமைக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். கல்வியில் இருந்து வந்து தடுமாற்றம் நீங்கும். ஸோ தடைகள் விலகக்கூடிய நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.